Hi, Vanakkam, Vandanam, Namaste, Namaskar, welcome back to my YouTube channel. So guys, I look so pretty today. அழகான ஒரு மேக்கப் டியூட்டோரியலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. பட் வித் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் இந்த நோ மேக்கப் லுக் மேக்கப் லுக் அப்படின்ற மாதிரி ஒரு ரீல் போயிட்டுருக்கு. அதை நான் பார்த்தேன். ஸோ ஐ தாட் நம்மளுமே அந்த ரீல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அது அப்படியே டியூட்டோரியல் மாதிரியே போடலாமே, லைக் ஒரு பேசிக் மேக்கப்பே இல்லாமல் எப்படி இந்த மாதிரி இந்த லுக் அச்சீவ் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறேன். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோ மேக்கப் லுக் பண்ணுவோம், அப்புறம் மேக்கப் லுக் பண்ணுவோம், அப்புறம் மேக்கப் லுக் விச் இஸ் நான் இப்போ பண்ணியிருக்கிறது காட்டுவேன். திருப்பி அழைச்சிட்டு போடாமல் பண்ண மேக்கப்லேருந்தே எப்படி டெவலப் பண்ணி இந்த மாதிரி லுக் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அண்ட் பிஃபோர் கோயிங் டு திஸ் வீடியோ, இந்த வீடியோ காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் இப்போ அல்டிமேட் பிராண்ட் சேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டில் 9 ஜூலை வரைக்கும் இந்த சேல் நடக்கும். இதில் யூ கேன் கெட் மினிமம் ஆஃப் 50% ஆஃபர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அப் டு 5% ஆஃப். இது இல்லாமல் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு 10% கேஷ்பேக் ஆஃபரும் கிடைக்கும். ஸோ எல்லாத்தோட ப்ராடக்ட் லிங்க்ஸும் கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா அதோட லிங்க் கீழே இருக்குது, அதையும் முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ இன் திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் மை ஸ்கின் வித்தவுட் மேக்கப். இதை வந்துட்டு நம்ம அப்படியே கேப்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நோ மேக்கப் லுக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பெருசாக நம்ம ஸ்கின்னை வந்துட்டு டச் பண்ணவே போகிறது இல்லை. ஆல் ஐம் கோயிங் டு டூஸ் கொஞ்சம் ஐப்ரோஸ், கண்ணுக்கு லைட்டாக அண்ட் லிப்ஸ், இதை மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ ஐப்ரோஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ப்ரோ ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். அண்ட் நான் ஆல்ரெடி என்னோட ஸ்கின் கேர் பண்ணிட்டேன். லைக் ஐ அப்ளைட் விட்டமின் சி சீரம், அக்வாலஜிக்கோட மாய்ஸ்சரைசரும் போட்டுட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ எஸ் ஐப்ரோஸ் வந்துட்டு லைட்டாக க்ரூம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்பூலி ப்ரஷ் வச்சு அப்படியே இதை கொஞ்சம் இது பண்ண போகிறோம். பிகாஸ் இந்த மேபன் டென்ட்டு போட்டால் ஒரு மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்டிக்கியாக அந்த மாதிரி தெரியும். ஸோ அந்த நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு இந்த கீழே மட்டும் லைட்டாக வந்துட்டு கன்சீல் பண்ண போகிறோம். ஸோ நைக்காவோட இந்த கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் என்னோட ஆக்சுவல் ஸ்கின் ஷேடே எடுத்துக்கிறேன். ஹைலைட் பண்ண போதில்லை, ஜஸ்ட் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்துட்டு லைட்டாக கம்மி பண்ண போகிறோம். கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன், அந்தளவுக்கு பெருசாக தெரியாத மாதிரி. ஸோ ஃபாலோட் பை திஸ் நான் கண்ணில் வந்துட்டு லைட்டாக ஐ ஷேடோ போடலாமா அப்படின்னு யோசித்தேன். அகெயின் அதுவுமே ரொம்ப ஒரு நியூட் ஷேட் தான் எடுக்க போகிறோம். என்னோடய ப்ரஷ் கிட் எல்லாமே வச்சுக்கிட்டேன். இதுவுமே அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். எல்லாத்தோட லிங்க்ஸுமே கீழே கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த பேசிக் ப்ரௌன் ஷேட் இருக்குல்ல, இதை தான் போட போகிறோம். பிகாஸ் இதுதான் நம்ம போட்டதும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக லேஷஸ் கேர்ல் பண்ணி ரொம்ப மைல்டாக வந்துட்டு மஸ்காரா வைக்க போகிறேன். ஹெவியாக வைக்க போகிறது இல்லை, பிகாஸ் ஹெவியாக வச்சா தெரிஞ்சிடும். நேச்சுரலாகவே லேஷஸ் ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி நம்ம காட்ட போகிறோம். கேர்ல் பண்ணிட்டு பண்ணாலே உங்களுக்கு நல்லா ஒரு வித்தியாசம் தெரியும். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் சம் மஸ்காரா ஃப்ரம் மேப்ளின். லைட்டாக இந்த அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும் மேஜராக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். லிப் அண்ட் சீக் டிண்ட் எடுத்துக்கிறேன். இது ப்ராப்ளி நெக்ஸ்ட் ப்ராசஸில் நம்ம அழைச்சிடுவோம்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப மைல்டாக தான் எடுத்துக்கிறேன். இந்த சைட் கொஞ்சம், இந்த சைட் கொஞ்சம். ஸோ இதுக்கு மேலே நெக்ஸ்ட் ப்ராசஸில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் போட்டுருவோம். அதனால் பெருசாக தெரியாது. ஜஸ்ட் ஹாவ் தட் நேச்சுரல் ஒரு இது வரும் உங்களுக்கு இது போடுறப்போ. கேன் யூ சீ ஒரு மாதிரி ரொம்ப கிளாஸியாகவும் இருக்கும், ப்ளஸ் நேச்சுரலாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த டிண்ட் லுக்ஸ். ஸோ லிப்ஸ்டிக் அகெயின் ஒரு நியூட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னோட 2 சாய்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு லாக்மே 95 கோகோ சாஃப்ட், இன்னொன்று நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் இந்த
ஃபே பியூட்டியில் லிப் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஷேட். இது ரொம்ப கொஞ்சம் டார்க்காக தான் காட்டும். ஸோ ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்ப்ளீட் ப்ரௌன். நான் இதோட மற்ற லிப்ஸ்டிக்ஸும் வாங்க போகிறேன். ஸோ தனியாக வந்துட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி போடுறேன். இப்போதைக்கு அப்படியே யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப டார்க்காக இருக்குல்ல. இது போடும்போது ஒரு ஷேடில் இருக்குது. ஒன்ஸ் ட்ரை ஆகிட்டனே ஒரு லைட்டாக ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் டென்ட் கொடுக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை. இதுதான் நம்மளோட நோ மேக்கப் லுக். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மேக்கப் லுக் பண்ண போகிறோம். இதிலே தான் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் மேக்கப் லுக் என்ன பண்ண போகிறேன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் ஆல்ரெடி என்னோட பியூட்டி பிளெண்டர் வந்துட்டு நினச்சி டேம்ப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபவுண்டேஷனுக்கு ஐம் கோயிங் டு யூஸ் மேப்ளினோட ஃபிட் மீல இன் ஷேட் 330 டாஃபி அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். டிண்ட்டெல்லாம் அவ்வளோவா தெரியல, ஏன்னா கொஞ்சம் தொடச்சிடலாம். ஸோ அப்படியே மேலே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ண போகிறோம். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வேணும்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். ஸோ இந்த மேக்கப் லுக்கில் லிப்ஸ் இன்னும் ஹைலைட் பண்ண போகிறோம், ப்ளஸ் ஐஸ் இன்னும் லைட்டாக டிஃபைன்டாக காட்ட போகிறோம். அவ்வளோதான். மிச்சபடி மேக்கப் லுக்குமே வந்துட்டு பேஸ் வந்துட்டு இதே தான் வைக்க போகிறோம். ஸோ லைட்டாக நான் இதுவும் போட்டுக்க போகிறேன், லிப் பாம் போட்டுக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே வேறு லிப்ஸ்டிக் தான் தடவை போகிறோம். கம்மிங் டு ஐப்ரோஸ், இதுக்கு வந்துட்டு நான் ஹோம்மேட் ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ ஷேடோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் டீப்பான ஐ ஷேடோ கொடுக்க போகிறோம். அதுக்கு இதே ஸ்விஸ் பியூட்டி பேலட்டில் இந்த ஷேட் யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் இந்த ஸ்விஸ் பியூட்டி பேலட் ஒன்று இருந்தால் போதும், இங்கே வெர்சடைலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு பர்ன்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷேட். ஸோ அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா மேக்கப் ப்ரிப்ரேஷன் பேலட்டில் ஒரு பிளாக் ஐ ஷேடோ இருக்கும். ஸ்விஸ் பியூட்டி பேலட்லேயே பிளாக் ஐ ஷேடோ வச்சும் ஒரு இது இருக்குது, அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிளாக் ஐ ஷேடோ எடுத்து ஜஸ்ட் என்னோட இந்த அவுட்டர் கார்னரில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ண போகிறேன். சொதப்பிட்டேன்னா ஆக்சுவலி நேரில் நல்லா இருக்குது, வீடியோவில் நல்லா இருக்கான்னு தெரியல. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம மஸ்காரா வந்துட்டு இன்னும் ஹைலைட்டடாக கொடுக்க போகிறோம். ட்ரிபிள் கோட் கொடுக்க போகிறேன். அண்ட் இப்போ ப்ளஷ்க்கு என்ன பண்ண போகிறேன்னா ப்ளம் ஃபெதர் அப்படின்ற ஒரு ஷேடு, ஒரு நல்ல ஒரு பிங்க் ஷேடு, இது லைட்டாக கையில் எடுத்துக்கிறேன். பிகாஸ் இப்போ அந்த டிண்ட் கொடுத்தா நம்ம ஃபவுண்டேஷன்லாம் போட்டிருக்கனால பெருசாக வந்துட்டு அது தெரியவே தெரியாது. அதனால லைட்டாக கொஞ்சம் டீப்பாக கொடுக்கணும். அண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் இந்த ஏரியாவிலும் ப்ளஷ் தடவுறேன். ஸோ இப்போ லிப்ஸ்க்கு என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு ப்ரௌன் டோன் தான் எடுக்கிறேன். பட் இந்த வாட்டி லிப் லைனரோடு சேர்த்து போடுவோம். லிப் லைனருக்கு வந்துட்டு நான் ஸ்விஸ் பியூட்டியில் இந்த டார்க் சாக்லேட் அப்படின்னு ஷேட் எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாக்மே ஃபார்எவர் மேட் லிக்விட் லிப் கலரில் I'm going to take shade brown espresso. Okay, so this is our makeup look. நீங்கள் இன்னும் இதை ஹைலைட் பண்ணலாம், இல்லை இன்னும் இதை லைட்டாக வந்துட்டு பண்ணலாமா? என்ன கடைசி ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக காஜல் வைக்க போகிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இன்னும் ஹெவியாக கொடுக்க போகிறோம், அதனால் இதில் லைட்டாக வச்சுக்கிட்டாச்சு. ஸோ எஸ், திஸ் இஸ் அவர் மேக்கப் லுக். சுத்தமாக நோ மேக்கப்லேருந்து மேக்கப் லுக்லேருந்து இப்போ வந்துட்டு மேக்கப் லுக் வந்துட்டோம்.
அப்படியே வந்துட்டு இது இன்னும் மேக்கப் லுக் ஆக்க போகிறோம். ஆனால் ஒயிட் போட்டாலே ஒரு மாதிரி ப்ரிட்டியாக ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரில. ஏன்னா சின்ன வயசில் எனக்கு ஒயிட் கலர் சுத்தமாக பிடிக்காது. ஆப்வியஸ்லி டார்க்காக இருக்கனால ஒயிட் போட்டால் இன்னும் டார்க் ஆகுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இப்போல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் வருது ஒயிட் போட்டாலே. நைஸ். ஸோ இதை மேக்கப்புக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஐஸ்க்கு வந்துட்டு கிளிட்டர்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். இன்னர் கார்னர்ஸில் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஐ கோயிங் டு யூஸ் திஸ் இந்த மேக்கப் ரெவல்யூஷனில் இந்த எக்ஸ்டிங்விஷ் அப்படின்ற ஒரு ஷேட் இருக்கும், ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ். இது நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இருக்க பேஸ் டோன் வந்துட்டு ஆரஞ்சு மாதிரி தான் கொடுத்துருக்கனால அப்படியே இந்த டோன் வந்துட்டு கொடுக்க போகிறோம். நான் எதுவும் தேய்க்கலாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே டேப் பண்ணுறேன். எனக்கு எப்போவுமே இந்த சைடு அதிகமாக ஆகிடுது, ஒரு சைடு கம்மியாகுது, ஒரு சைடு அதிகமாகுது. அது என்ன கலனே தெரில. ஸோ ஏன் வந்துட்டு இன்னர் கார்னர்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக ஸ்மோக்கி ஐஸ் மாதிரி கொடுத்துருந்தா மேபி நடுவில் நான் கொடுத்துருப்பேன். பட் இந்த இடத்துல பிளாக் கொடுத்துருக்கனால இன்னர் கார்னர்ஸ் கொடுக்குறப்போ ஓவரால் ஐ லுக் வந்துட்டு இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஸோ நைஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபேக் லேஷஸ் வந்துட்டு வைக்கலான்னு இருக்கேன். நான் வாங்கின லேஷஸுமே ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா நானுமே பெருசாக வந்துட்டு லேஷஸ் வச்சு எனக்கு பழக்கம் இல்லை. மேக்னெட்டிக் லேஷஸ் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இட்ஸ் ஃப்ரம் லேரா லேஷ் அப்படின்றது. லேஷ்னே எனக்கு வர மாட்டேது, லேஷ்னு வருது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க மேக்னெட்டிக் ஐலைனர் யூஸ் பண்ணிடலாம். நார்மலாக ஐலைனர் அப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரி. லேஷ் போட்டுனே எனக்கு எப்போவுமே ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதை அப்படியே பழகிடும். அவுட்டர் கார்னர்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே வைக்கிறேன். உள்ளேருந்து வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப இங்கே கிட்டே வச்சுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வெளியில் ஒட்டிடுங்க, அதுக்கப்புறம் அப்படியே மிச்சத்தை உள்ளே ஒட்டிடுங்க. ஸோ எஸ் pretty. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, கீழே இது கொடுத்துருந்தோம்ல, காஜல் கொடுத்துருந்தோம்ல, அதை ஒட்டி லைட்டாக வந்துட்டு ஐ ஷேடோவும் கொடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஐஸை வந்துட்டு இதுவாக காட்டுறதுக்கு, டிஃபைன்டாக காட்டுறதுக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் லிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அதில் போய் பார்த்தீங்கனாலே என்னென்ன ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் என்னென்ன பர்பஸ்க்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் டச் வந்துட்டு லிப்ஸ்டிக். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொடுக்குறோம். அதுக்கு நான் வந்துட்டு மாமாத்தோட ரைசிங் பஞ்ச் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலேயே அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு உள்ளே மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் வெளியில் ஆல்ரெடி நம்ம ப்ரௌன் லிப்ஸ்டிக் தான் கொடுத்துருக்கனால அது ஏதோ ஒரு லிப் லைனர் மாதிரி ஆகிடும். இன்னும் வேணும்னா கிளாஸ் கொடுக்கலாம், பட் ஐம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் கிளாஸ், அதனால நான் அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ எஸ், திஸ் இஸ் ஆர் ஃபைனல் மேக்கப் லுக். நல்லா இருக்கா? அண்ட் இதை விட இன்னும் கிளாமாக பண்ணலாம். கொஞ்சம் கிளாஸ் கொடுத்தோம், ப்ளஷ் இன்னும் இதுவாக்கணும், ப்ளஸ் கான்ட்ரிங் அது இதுன்னு இருக்கும். அதெல்லாம் பண்ணால் இனிமேல் நல்லாயிருக்கும். கீழே ஐஸ்மே இன்னும் நல்லா காஜல் வச்சு கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இதுதான் ஒரு பயங்கரமான மேக்கப் லுக்னு நான் கன்சிடர் பண்ணுறது. அதனால நம்ம வந்துட்டு இதை பண்ணியாச்சு. ஸோ எஸ், இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இது பண்ணோம்னு சொல்லிட்டு. இஃப் அட் ஆல் நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நோ மேக்கப் லுக்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக்கப் லுக் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த மேக்கப் லுக் போகலாம். சுத்தமாக மேக்கப்பே போடாமல் டக்குன்னு இந்த மாதிரிலாம் போட்டால் நம்ம மூஞ்சி பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிங்கன்னா அழகாக வந்துட்டு அப்படியே மேக்கப் கற்றுக்கலாம். ஏன்னா நானுமே ஒரு கம்ப்ளீட் பிகினர். சுத்தமாக மேக்கப் பற்றின ஒரு நாலேஜும் இல்லாமல் தான் வந்துட்டு ஐ ஸ்டார்டட். பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பட்டி டிக்கரிங்லாம் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நிறைய மேக்கப் போட அழகாக வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த வீடியோவோட இது.
அண்ட் நான் வீடியோவில் காட்டின எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் கீழே கொடுக்குறேன். வேறு ஏதாவது விட்டுருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா.